உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். தமிழகத்தில் சிறப்பு தொழுகை. இஸ்லாமிய மக்களுக்கு சகோதர உணர்வோடு பக்ரீத் நல்வாழ்த்துகள். மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழிசையின் போதனைகளை கேட்டு கட்சி ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கும் ரவுடிசத்தை சரி செய்யுங்கள். மு.க. ஸ்டாலினை சாடிய இபிஎஸ். மதுரையில் சத்துணவுமாவில் கரப்பான் பூச்சி, அங்கன்வாடி பணியாளர் சஸ்பெண்ட். கொரோனா பரவல், கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிய தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். திடீர் உடல் நலக்குறைவு, அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதி. குடிநீர் வாரியத்தில் ஊழல், 90 கோடி சுருட்டப்படுவது குறித்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். செனாப் ரயில் பாலத்தில் சீறி பாய்ந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில், கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பகல்காம் தாக்குதல், ஜம்மு காஷ்மீர் மக்களின் வருமானத்தை தடுப்பதற்கான பாகிஸ்தானின் சதி, பிரதமர் மோடி பேச்சு. பாஜக எப்போதும் உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடிக்காது, ராகுல் காந்தி பேச்சு. அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்பை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், எலான் மஸ்க் விமர்சனம். ஒட்டுமொத்த கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு, பியூஷ் சாவ்லா அறிவிப்பு. 1-2 டெஸ்ட் போட்டியை வைத்து ஒரு வீரரின் திறமையை மதிப்பிட மாட்டோம், கம்பீர் பேட்டி. தமிழகத்தில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.